மஞ்சு ஏற்கனவே பேசினாங்க மஞ்சு ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஆச்சாரியர் மஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சமதமாதி சர்க்கத்தை பற்றி பேசியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இதில் 4 விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவேகம், வைராக்கியம், சமதமாதி சர்க்கம், முமுஷத்துவத்தில் வந்து அவங்க தனிப்பாட்டாக சமதமாதி சர்க்கத்தை பற்றி ரொம்ப அருமையாக விளக்கியிருந்தாங்க. எனக்கு ஆச்சாரியர் வந்து வழங்கியிருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வைராக்கியம், முமுஷத்துவம், இதை பற்றி தான் பேச போகிறேன். நான் எழுதி வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. இந்த வைராக்கியம், விவேகம், சமதமாதி சர்க்கம், முமுஷத்துவம் இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு நமக்கு ஏன் தேவைப்படுது, நோக்கம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்றது நம்ம பேசிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இன்ட்ரோவில் நம்ம பார்த்துடலாம். முழுமையாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதோட நோக்கம் என்னென்னா முக்தி தானே. மோட்சம், விடுதலை, மரணமில்லா பெருவாழ்வு, பிறவா நிலை, இது தானே நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்குது. அது அப்படின்னா என்ன, அது மொத்தம் மோட்சம்னா என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலாக நம்ம பார்த்துடலாம். அதை நான் படிச்சிடுறேன். ஓம் பூஜ்ய ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். மோட்சம் என்றால் என்ன? இதை அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கர்த்தா, செய்பவன். இதை அனைத்தும் அனுபவித்து விட வேண்டும் என்பது போக்தா, அனுபவிப்பன். இது 2 தான் கர்த்தத்துவம், போக்தத்துவம். இதுதான் மேலே சொல்லப்பட்ட கர்த்தத்துவம், போக்தத்துவம் என்ற நிலையில் இருந்து விடுபட்டு அடையும் விடுதலையே மோட்சம், முக்தி, விடுதலை, மரணமில்லா பெருவாழ்வு, பிறவா நிலை. இது ஓகே தானே? அவ்வாறு விடுதலை பெற்றவனுக்கு செயலும் அனுபவமும் உண்டா? அவனுக்கு தனியாக செயலும் அனுபவமும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கிடையாது, இல்லைங்களா? அப்போ அவன் செயலே செய்யாத இருப்பானா அப்படின்னு கேட்டால் அவன் சாட்சியில் இருப்பான், என்னதில்லைன்னு இருப்பான், எல்லாத்துலேயும் அவன் கலந்து இருப்பான். ஆனால் செயல்படுவானான்னு கேட்டால் இந்த உடம்பும் மனம் செயல்பட்டுருக்கும், பிராரத்துப்படி என்ன நடக்கணுமோ நடந்துகிட்ருப்பான். இவன் எப்படி இருப்பான்? எல்லாத்துலேயும் சாட்சி பாவத்தில் இருப்பான். பாரமார்த்திகமாக இருந்தாலும் அவன் தன்னைத்தானே அறிஞ்சிட்டு இருப்பான். விவகாரத்தில் இருந்தாலும் அவன் கர்மாப்படி செஞ்சிட்ருப்பான், சாட்சி ரூபத்தில் இருப்பான், எனக்கு இல்லைன்னு இருப்பான். பிராதிபாஷிகத்தில் இருந்தாலும் அதை சாமி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஊருக்கா மாதிரி சைடிஷ் மாதிரி தொட்டுக்குவாங்க. அதில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவன் எப்படி இருப்பான்? சாட்சியாக இருப்பான். இது 3த்துலேயும் சாட்சி வேறுபட்டுருக்கா பாருங்கள், இல்லை. அப்போ மோட்ச நிலை என்றது அதுதான். அவ்வாறு விடுதலை பெற்றவனுக்கு செயலும் அனுபவமும் உண்டா என்றால் இல்லை. அவனே அக்கர்த்தா, அபோக்தா. அவனுக்கு செயலும் கிடையாது, அதனால் அனுபவமும் இல்லை. செயலும் அனுபவமும் இருக்கணும்னா அவனுக்கு என்னன்னு இந்த அவயங்கள் இருக்கணும். ஆனால் சாட்சி ரூபத்தில் இருக்கிறவன் நிர் அவயமும் சொல்கிறார் சாமி. நிர் அவயமும் என்றால் அவனுக்கு இந்த புலன்கள் அத்தனையும் அவனுக்கு கிடையாது. அவயவம் அப்படின்னு சொல்லி நிர் அவயவம் அப்படின்னு சொன்னால் புலன்கள் அற்றவன். புலன்கள் அற்றவனுக்கு ஒரு செயலோ ஒரு கர்மத்தோ எது மூலயமா நம்ம ஒரு செயலோ ஒரு அனுபவமோ எது மூலயமா நம்ம இது பண்ண முடியும்? ஒரு புலன்களோ அது மூலியா அனுபவங்களோ மனம் தானே அனுபவிக்குது, அது மூலயமா அனுபவங்களோ அவங்களுக்கு தேவை இல்லைங்களா? அப்போது நிர் அவயவம்னா அவனுக்கு உறுப்புகள் அற்றவன். அப்படி இருக்கவன் அவன் சாட்சியாக இருக்க போகிறான். அவனுக்கு வந்து செயலும் கிடையாது, அதனால் அனுபவமும் அவனுக்கு இருக்க போகிறதில்லை. புலன்கள்லாம் கர்மேந்திரியம் மேலே இருக்கிறது, கண், மூக்கு, வாய், செவி, அந்த கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் அது கழுத்துக்கு கீழே வந்து கர்மேந்திரியம், செயல்களை பண்ணுறது. சரிங்களா? அப்படி என்றால் அவனே நிரு அவயவம் சொல்கிறோம். அவனுக்கு மனநிறைவு என்பதற்கு அளவில்லை. அவன் இறக்கும் வரை மனநிறைவுடன் தான் இருப்பான். இறந்த பின்பும் பிறவா நிலை. இந்த மோட்சம் யாருக்கு செயல்படுகிறது என்றால் சித் புருஷர்களுக்கு தான் செயல்படுது. சித்பின்னு சொல்கிறாங்க. சித் புருஷர்களுக்கு தான் இந்த மோட்சம்ன்றது செயல்படுது. அல்டிமேட் கோல். நம்ம இவ்வளோ தூரம் இங்கே இதை எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்கோன்னா எதுக்கு அப்படின்ற ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? என்னதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தா மோட்சம் தானே கோல். இப்போ அதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக தான் அது ஒரு இன்ட்ரோ. ஓகே தானுங்களே? யார் அந்த சித்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்பி யாருன்னு கேட்டால் புருஷர்கள்னு சொல்லப்படுறோம். நம்ம எல்லோரும் தான். விவேகம், வைராக்கியம், சமதமாதி சர்க்கம் மற்றும் முமுஷத்துவம் எனப்படும் 4 சத்துவ குணங்களையும் அடைய பெற்றவனே அவன்.
அப்படி இருக்கக்குள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி எனக்கு அருளிக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வைராகியம் முமுஷுத்துவம் 2 டாபிக் தான் எனக்கு அருள் பாவிச்சிருக்காங்க. வைராக்கியம்னு எடுத்துக்கிட்டால் அனுபவத்தில் நம்ம உலகியலில் சாஸ்திரங்களில் சொல்லப்படல 3 விதமான வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னென்னா பிரசவ வைராக்கியம், பிரசங்க வைராக்கியம், மயான வைராக்கியம் 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிரசவ வைராக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பருவம் நிலை அடைந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க அடுத்தபடியாக ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ஒரு காட்சி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பெறுதல் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த கர்ப்பித்து அவங்க வந்து அந்த குழந்தை பெருவாக்கில் அந்த டெலிவரி சமயம் அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பெயின் உபாதைன்றது அளவு கடந்தது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா என்ன கால்குலேஷனில் அதை அளக்குறாங்க, டால் என்ற கால்குலேஷனில் அளக்குறாங்க, டோலோமீட்டர்ன்ற ஒரு கால்குலேஷன் அளக்குறாங்க. அது என்னென்னா பெயினை கால்குலேட் பண்ணுறது ஒரு கருவி. அப்போது அந்த டைம் ஆஃப் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன் ஒருத்தவங்களுக்கு உடஞ்சிட்டாலே நம்ம பெயினை வந்து இம்மன்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போது அந்த டைம் ஆஃப் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 20 போன்ஸ் அட் ஏ டைமில் வந்து உடஞ்சா என்ன பெயின் ரிலீவ் ஆகுமோ, என்ன பெயின் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு பெயின் அவங்களுக்கு இருக்கும் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. எவ்வளோ ஒரு கம்பேரிட்டிவ்லி மேலே கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு ஃபீமேல் வந்து நம்ம சொல்லிக்கலாம் எவ்வளோ ஒன்றாலும் எவ்வளோ விதமான ஒரு பெயின் அவங்க அனுபவிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் பிரசவ வைராக்கியம். அந்த பிரசவ வைராக்கியம் அந்த டைம் ஆஃப் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு எப்படி நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இனி இந்த தொல்லை வேணாம்ப்பா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் முடிஞ்சிச்சு, கோட்டா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலி அந்த பெயின், ஏன்னா அதை யாருமே பக்கத்தில் இருந்து சொல்லலாமா தவிர அந்த டைம் ஆஃப் டெலிவரி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசலாம் நம்ம, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா. அவ்வளோ பெரிய பெயினை அவங்க இது பண்ணதுக்கப்புறம் வேணாம் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்ககிட்டையும் சொல்லி கொஞ்ச நாள் போகும். அந்த மன உறுதி பெறும், உடல் வலிமை பெறும், தேக புஷ்டி ஏற்படும். அப்புறம் வீட்டிலேருந்து வருவாங்க, ஆஸ்திக்கு ஒன்று முடிஞ்சுது, என்னோடய பொருளாதாரத்தை காக்கிறதுக்கு ஒரு ஆண்மகன் கிடச்சிட்டாங்க, எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொஞ்சம் அப்படின்னு அந்த மாமியார் வந்து அந்த மருமகத்தை லைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அப்போ அடுத்தது ஒரு பெண் குழந்தைக்கு ஆசைக்கு ஒரு பெண் குழந்தைன்னு வருவாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த பிரசவ வைராக்கியம் இதுக்கப்புறம் போதும் இனி இது வேணாம் அப்படின்னு அந்த பிரசவ வைராக்கியம் எங்கே போச்சு, அந்த நேரத்தில் அவங்களும் தயாரான ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. இதுதாங்க பிரசவவாதி. நிலைத்து நின்றுதா, ஸ்திரமாக இருந்ததா, இல்லை இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசங்க வைராக்கியம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த பிரசங்க வைராக்கியம்னா குரு சொல்கிறாங்க எப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்த பிரமாணத்து மூலயமா எது அனித்தியம்ன்றதை நம்மளுக்கு சொல்ல வராங்க இல்லைங்களா. அனித்தியத்தெல்லாம் நீக்கிட்டா சத்தியம் என்ன இருக்குன்றதை அதையும் தெளிவுபடுத்துகிறாங்க நம்ம. அப்போது ஆத்மா அனாத்மா, சத்தியமற்ற பொருள், எது நித்தியம் எது அனித்தியம்ன்றதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க. அதுதான் விவேகம்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி தெளிவுபடுத்தி காமிக்குள்ள நம்ம அதை வாங்கிட்டு அந்த சப்த பிரமாணத்தை வாங்கிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போவோம். ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அப்புறம் வேலை, நம்ம குடும்ப பிரச்சனைகள், நம்ம பிஸ்னஸ் ஒர்க் ப்ரெஷர்ஸ், இதில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கிராஜுவலாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராப் ஆகி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், வெளியில் வந்துடுவோம். அப்போது அந்த பிரசங்க வைராக்கியம் எந்த அளவுக்கு நின்றுது, ஸ்திரமாக நின்றுதுங்களா. ஞானம்ன்றது கொடுக்கப்பட்டாச்சு, அந்த ஞானத்துலேருந்து வலுவாத இருக்கணும் இல்லைங்களா. அதுதானே முக்தி, மோட்சம், விடுதலை. அப்போது அந்த இடத்துல அந்த வைராக்கியம்ன்றது பிரசங்க வைராக்கியம் நிலைக்கலை, ரைட்டுங்களா. விவேகம் மட்டும் நம்மளுக்கு, ஞானம் மட்டுமே போதாது, ஞானத்தில் நிலைத்து இருக்கிற தன்மையும் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா. அதுதான் பிரசங்க வைராக்கியம் பார்த்திங்கன்னா நிலைத்து அந்த இடத்துல நிற்கலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மூணாவது பார்த்திங்கன்னா மயான வைராக்கியம். ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு தவறான குணம் இருக்கும். அந்த தவறான குணத்தினால அவர் என்ன பண்ணுவார், உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு நாள் மரணித்திருவார். ஒரு மரணம் ஏற்பட்டு போயிடும். அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டு போட்டோன்னே நம்ம நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவோம், தப்பி தவறிக்கணும். அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணித்தவங்க தப்பி தவறிக்கணும். அவர் என்ன தவறு செஞ்சாரோ அந்த தவறை நம்ம திருப்பி இழக்கக்கூடாது. அதோட லீடு எங்கே போய் அவர் விட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா இறப்பில் போய் விட்டுருக்கு. நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது. அந்த மயானம் வரைக்கும் போவாங்க. போயிட்டு அவருக்கு எல்லாம் அந்த ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே அவங்க என்ன தவறுனால அவங்க இழந்தாங்களோ அந்த தவறு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த வைராக்கியம் மயானத்தோடு முடிஞ்சிச்சு. அப்போது இந்த ஸ்திரத்தன்மை இல்லை இல்லைங்களா அந்த வைராக்கியத்தில். ஆனால் நம்ம ஆச்சாரியர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த, சுவாமி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த, வேதங்கள் சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வைராக்கியம் ஸ்திரமான வைராக்கியம், நிலைத்து நிற்கிற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சாஸ்திரங்கள் மணி சுவாமி
நம்மவர்களுக்கு போதித்த வைராக்கியமோ மேலான வைராக்கியம். அதன் பெயர் நிர்மல வைராக்கியம், மலமற்ற வைராக்கியம், பரம வைராக்கியம், பூரண வைராக்கியம் சொல்கிறாங்க. அதோட பாவத்துக்கு பேர் விராகசிய பாவம் என்பது தான் வைராக்கியம். விராகசிய பாவம் என்பது தான் வைராக்கியம். இதன் பொருள் பற்றின்மை. விராகசிய வைராக்கியத்துக்கு பற்றின்மை. பற்றின்மைனா எதையும் போய் நம்ம இது பண்ணிக்கக்கூடாது, நம்ம எந்த செயலும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அது மேலே வெறுப்பு அற்ற நிலை தான் பற்றின்மை. எல்லா செயலும் செய்யலாம், நிறைவான மனதில் செய்யணும், சமமான மனதில் செய்யணும். பற்று நமக்கு அது மேலே இருக்கக்கூடாது. பற்று நம்ம மேலே தான் இருக்கணும். அந்த பற்றுமே ஒரு சமயம் விடுபட்டு போயிடும். பற்றின்மை அது சுகத்தின் மீதான வேண்டுதல் வேண்டாமை இரண்டும் இல்லாத இருத்தலே வெறுப்பு அற்ற நிலை. இதுவே அந்த வைராக்கியத்துக்கு முக்கியமான இது. அந்த வைராக்கியத்தை பற்றி பேசக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம எங்கேயோ ஒரு ஆலமரத்துக்கு அடியிலையோ ஒரு அரச மரத்துக்கு அடியிலையோ நம்ம உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு காகம் ஒரு எச்சத்தை போட்டுடுது. எச்சம் போட்டோடனே அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதா, நம்மக்கிட்ட இருந்து விலகக்கூடியதா? அது அசுத்தம் இல்லையா, அனித்தியம் இல்லையா? நம்ம அவ்வளோ வேகமாக அதை விரைந்து போய் அந்த எச்சத்தை நம்ம தொடை தருவோம் இல்லைங்களா? ஏன்னா அது அனித்தியம். அதே மாதிரி ஒரு தண்ணியில் முழுகினவன் அந்த வைராக்கியம், எப்படிப்பட்ட வைராக்கியம் பாருங்கள். அதை உடனே தொடச்சி எறியணும், குடுகுடுன்னு உடனே ஓடி போய் நம்ம என்ன பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணி வைப் அப் பண்ணி அதை போட்டுருவோம் இல்லைங்களா? அந்த வைராக்கியம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான, அந்த நேரத்தில் அது எவ்வளோ ஒரு ஸ்திரத்தன்மையான வைராக்கியம். அது இருக்கக்கூடாது, நம்ம மேலே அதுலேருந்து வெளியில் போயிடணும். அது அழுக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஸ்திரமான ஒரு வைராக்கியம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு கடலில் முழுகிறான் ஒரு நபர் கடலில் முழுகிறார். அந்த முழுகின உடனே அதிலிருந்து நம்ம ஒரு மரண தருவாயிலேருந்து மீட் எழுணும் இல்லைங்களா? அந்த மீட் எழுணும். அந்த மரண தருவாயில் எத்தனை தடவை போராடி அதிலேருந்து வெளிவந்து எப்படியாவது அந்த மரண விளிம்புலேருந்து தன்னை தானே காத்துக்கொள்ளணும். அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை யாராவது உடைக்க முடியுமா? அதை கம்பேர் பண்ண முடியுமா? அவ்வளோ தடவை முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்திரமான வைராக்கியம். இது நம்ம ஆட்டாக எடுத்துக்கக்கூடாது, இதை கருத்தில் தான் எடுத்துக்கணும். ஒரு கம்பேரிட்டிவ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த காக எச்சத்தையும் அந்த கடலில் முழுகினவன் அவன் வீழ்ச்சி வர்றதுக்காக என்ன போராடணும், அதிலேருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காக, மரணத்துலேருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காக எந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு அந்த இடத்துல விஷயத்தை என்னென்னா ஸ்திரத்தன்மையை தான் நம்ம பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா காக எச்சத்தை இது கூட கம்பேர் பண்ணுறோமே அப்படின்ற நோக்கத்தில் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்திரத்தன்மையை தான் அங்கே நம்ம ஒரு ஆழத்தனமாக நம்ம சொல்ல வரோம். அப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா புலன் இன்ப பொருள்கள் மீதும் பற்றின்மை உண்டாக வேண்டும் நம்மவர்களுக்கு. எந்த வைராக்கியம் இந்த பரலோகம் முதல் இந்த உலகம் வரை, அதாவது 7 உலகங்களிலும் உள்ள அத்தனை விஷய சுகங்களையும் காகம் எச்சம் போல் ஒதுக்கி கொள்ளும் வைராக்கியம் இருக்கிறதோ அந்த வைராக்கியே அந்த வைராக்கியமே முழுமையான வைராக்கியம் சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட வைராக்கியம் எப்படி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் முழுமையான விவேகத்தால் உண்டாகியதாக இருக்க வேண்டும். அதாவது விவேகம்னா நம்மளுக்கு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். அதாவது அன்னமய கோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்திரமாக இருக்குங்களா? மாறுதலுக்கு உட்பட்டு தானே இருக்குது. அப்போது அது நித்திய பொருளாக இருக்க முடியாது இல்லைங்களா? சின்ன வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு ஆக்டிவாக, எவ்வளோ ஒரு ஃபிசிக்கலாக, ஒரு பார்க்கக்குள்ளேயே ஒரு தேஜஸாக இருக்கிறாங்க. அதே ஒரு வயது முடியக்குள்ளே இந்த காலங்கள் போக போக மாற்றம் அடையதான் நம்ம இருக்குது. அன்னமய கோஷம்னா உடம்பு. அப்போது அது நித்திய பொருள் கிடையாது, அதை நேதி பண்ணிடுறோம். அடுத்தது மனோமய கோஷத்துக்கு போகிறோம். மனம் என்னன்னு கேட்டிங்கன்னா சதா சர்வ காலமும் காம குரோத லோக மோக மத ஆச்சரியங்களில் நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பான். ஒரு நிமிஷத்துக்கு இப்போ தான் சொல்லுவான் அவன் கெட்டவன்ப்பான்னு சொல்லுவான். அப்புறம் உள்ளாருக்கு ஏதோ ஒரு வாசனை, ஏதோ ஒரு காலத்தில் அவன் செஞ்ச நன்மையை எடுத்து முன்னெடுத்துக்குள்ளே அவனுக்கு அந்த ஞாபகம் வரக்குள்ளே அந்த கெட்டது எப்படி பார்த்துன்னா அவனை பார்த்தா நல்லதாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்குது, ஸ்திரத்தன்மையாக இல்லை. ஏன்னா ஆத்மாவோட டெஃபினேஷனே மாறாதது, அழியாதது, அளவற்றது, அனந்தமானதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்கிறோம். அப்போது அந்த மாறக்கூடிய தன்மையில் இருக்குல்ல, மனமும் ஒரு நித்திய பொருளாக இருக்க முடியாது, அது அனித்திய பொருள் தான். மனதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியது புத்தி, அது விஞ்ஞானமய கோஷம் சொல்கிறோம் இல்லைங்களா? விதவிதமான யோசிக்கிறது தான். ஒரு ஸ்திரமான புத்தி நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது. சத்திய புத்தி தான் ஸ்திரமான புத்தியாக இருக்க முடியும். இந்த மாறுதலுக்கு உட்பட்ட புத்தி ஸ்திரமான புத்தியாக இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ அதுவும் மாறுதலுக்கு உட்பட்ட தன்மையில் இருக்கக்குள்ள அதுவும் நித்திய பொருளை நம்ம பார்க்க முடியாது. அப்படியே நேதி பண்ணிக்கிட்டே வந்தால் புலன்கள், மனம், புத்தி எல்லாத்தையும் நேதி பண்ணிட்டு இருந்தால்
பின்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சாட்சி. அந்த விவேகத்தால் நம்ம நித்தியம் அனித்தியத்தை நம்ம பிரித்து எறிஞ்சு நித்தியத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது இது எப்படி இருக்கணும் அந்த வைராக்கியம்? விவேகத்தால், முழுமையான விவேக, எது நித்தியம் எது அனித்தியம் என்ற ஒரு அந்த பிரித்தறிதலில் வரக்கூடிய ஒரு வைராக்கியமாக இருக்கணும். வைராக்கியம் அந்த மாதிரி முழுமையான விவேகத்தால் நேதி பண்ணிவிட்டு, அதை தான் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நேதி பண்ணிவிட்டு உண்டான ஒரு வைராக்கியமாக இருக்க வேண்டும். சங்கர சுவாமிகள் சொல்லுவாங்க அணு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த வைராக்கியத்துக்கு பேர் அணு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா விஜ்ஜாதா வைராக்கியம்னு சொல்லுவாங்க. தெளிவான அறிவிலிருந்து உதித்த பற்றின்மை. தெளிவான அறிவிலிருந்து உதித்த பற்றின்மை. அந்த தெளிவான அறிவின் மூலமாக தான் நம்ம பெறப்பெற்ற சாமிகிட்டேருந்து பெறப்பட்ட அறிவின் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு பொருள் மேலேயும் பற்றின்மை வருது. இது நானா, இது எனக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்குள்ள நம்ம இல்லை. ஏன்னா அந்த நான் அனித்திய நான் உண்மையான நான் சத்திய நான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இல்லைங்களா? அப்போ அது மூலயமா, அந்த அறிவின் மூலயமா வரக்கூடிய பற்றின்மை என்ன சொல்கிறாங்க, தெளிவான அறிவின் தன்மையை பற்றி பேசக்கூடியது தான் விஜிதா வைராக்கியம் சொல்லப்படுது. அதேமாரி ஜிகாதா வைராக்கியம் சொல்லப்படுது. அது கஷ்டம், மனசோர்வு, சலிப்பு காரணமாக உண்டாகும் ஒரு வைராக்கியம் வரும். எப்படின்னா, இப்போ நம்ம 3 வைராக்கியம் சொன்னோம் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி ஒரு ஸ்திரமான வைராக்கியம் இல்லை இல்லைங்களா? அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. அது ஸ்திரமான வைராக்கியமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்திரமாக, அதாவது ஒரு கஷ்டத்தின் மூலயமா இது இல்லை நம்ம இது பண்ணலாம். அப்போது ஒரு மனசோர்வின் மூலயமா வேணாப்பா இந்த உலகமே போய் அந்த நேரத்தில் வரக்கூடிய வைராக்கியம் அது ஸ்திரத்தன்மையில் வரக்கூடியது. தூய அறிவினால், அதாவது ஆத்மா அனாத்மாவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா அதாவது அனாத்மாவை விட்டுறது கிடையாது. ஆத்மாவில் நம்ம இருந்துட்டு இந்த அனாத்மாவை எப்படி டீல் பண்ணணுன்ற ஒரு சுத்த அறிவில் நம்ம பயணிக்கிறது தான் அந்த மாதிரி வரக்கூடிய வைராக்கியம் தான் ஒரு ஸ்திரத்தன்மையான வைராக்கியம். அதை என்ன சொல்கிறாங்க, அதுதான் முடிஞ்சிச்சு. ஜிகாத வைராக்கியம். ஜிகாத வைராக்கியன்றது நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வர்றது. அதாவது கஷ்டம், மனசோர்வு, சலிப்பின்மையின் மூலமாக வரக்கூடியது ஜிகாதா வைராக்கியம். விஜ்ஜாதா வைராக்கியம் என்றது தெளிவான அறிவில் உதித்த பற்றின்மை. நம்ம சுவாமி மூலயமா நம்ம பெற்றுக்கொண்ட வைராக்கிய சித்தி திருஷ்ட ஸ்ருத விஷயே வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. திருஷ்ட ஸ்ருத விஷயே வைராக்கியம் சொல்லப்படுது. பொருள், நாம் பார்த்த கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் என்கிற நிறைவான மனம், பூரண மனம். நாம் பார்த்த கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் என்கிற நிறைவான பூரண மனம். அதனால் வரக்கூடிய வைராக்கியம். வைராக்கியம்ன்றது ஒரு வெறுப்பு அல்ல. வைராக்கியம்னா ஒரு வெறுப்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல, இது வெறுக்கிறோம், இது மேலே நமக்கு வேணாம் அப்படின்னு வெறுப்பு அல்ல. மாறாக எதுவுமே எனக்கு தேவையில்லை, இனி எதுவுமே எனக்கு தேவையில்லை என்கிற நிறைவான மனம். நான் எதுவும் அனுபவிக்க வேண்டியது இன்னும் எதுவும் கிடையாது, எனக்கு இன்னும் செயல்பட வேண்டியது எதுவுமே கிடையாதுன்றத நிறைவான மனம். கால, தேச, வஸ்து ஆகிய 3லும் நிர்பந்தப்படாத வைராக்கியமே சிறந்த வைராக்கியமாக இருக்க முடியும். அதுவே ஸ்திரமான வைராக்கியமாக இருக்க முடியும். சுவாமி சங்கரர் சொல்லுவாங்க, விவேகத்தை முதன்மைப்படுத்தாமல் வைராக்கியத்தை முதன்மைப்படுத்தியதற்கு காரணம் இருக்க வேண்டும். சுவாமி சங்கர சுவாமிகள் பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நம்ம எல்லாமே நம்ம எதை நித்தியம் அனித்தியம் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் முதன்மையான வைராக்கியமாக இருக்க முடியும் இல்லையா? ஆனால் சுவாமி அப்படி சொல்லலை. சுவாமி என்ன சொல்கிறாங்க, விவேகத்தை முதன்மைப்படுத்தாமல் வைராக்கியத்தை தான் முதன்மைப்படுத்தியிருக்கிறாங்க சங்கர சுவாமிகள். அதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? என்ன காரணம்னு சொல்கிறாங்க மேலே. நம்மில் பலர் நல்லது இருந்தும் போதிய வைராக்கியம், அதாவது நல்ல அறிவு, நல்ல ஸ்திரமான விவேகம் இருந்தும் கூட போதிய வைராக்கியம் இல்லைன்னா, நம்மளுக்கு ஞானம் பிறந்துச்சு இல்லையா, அந்த ஞானத்தில் ஒரு வைராக்கியம் இல்லைன்னா அந்த ஞானம் நிலைக்குமா? எல்லாருக்குமே பொறுத்தாச்சு, எது நித்தியம் அனித்தியம்னு சொல்லியாச்சு, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஞானம் இணையாக இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கு அந்த வைராக்கியம் வேணும் இல்லைங்களா? நான் யார், அந்த நானா இந்த நானா அப்படின்னு தெரியணுங்களா? நம்ம நான்ன்றதில் ரொம்ப வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாளில் இருக்க முடியும். அது காரணம் சொல்கிறாங்க. நம்மில் பல பேர் நம்ம விவேகம் இருந்த போதிலும் போதிய வைராக்கியம் இல்லாததால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து வழுவிடுறாங்க. அதுக்கு தான் சுவாமி நிதித்தியாசனத்தை நம்மளுக்கு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நிதித்தியாசனத்தை சொல்லக்குள்ள கூட பார்த்திங்கன்னா, கண்ணை மூட சொல்கிறாங்க, வர எண்ணங்களை கவனிக்க சொல்கிறாங்க. அந்த எண்ணங்கள் யாருக்குன்னு கேட்குறாங்க, நமக்கா, நானா அது அப்படின்னு
அதை வந்து உதாசனப்படுத்தக்குள்ள அதுவே தன் பொருட்படுத்தாத தன்மையில் அந்த எண்ணங்கள் அற்றுப்போன நிலையில் நம்ம கண்ண மூடி உட்காரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் வந்து அதோட நிலை இழந்து எண்ணமற்ற நிலையில் நிற்கும். அப்போது சாட்சியாகிய நான் வந்து பார்க்கவோ அனுபவிக்கவோ அறியவோ ஏதுமற்ற தன்மையில் நான் யாராக இருப்பேன்? தன்னைத்தானே உணர்ந்தக்கூடியவளாக இருப்பேன். அப்போது பார்க்கவோ அறியவோ அனுபவிக்கவோ சாட்சி எதுவுமே இல்லாதக்குள்ள நான் எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கோ அறிகிறதுக்கோ. அப்போ சாட்சி என்ன பண்ணும்? தன்னிலையும் கெட்டு தானாகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் இருக்கிறேன். இப்போ இருட்டில் இருக்கிறோம், யாராவது ஒருத்தவங்க வந்து நான் இருக்கிறேன்றதை சொல்லணுமா? இருட்டில் நான் ஒருத்தன் தனியாக இருக்கேன், என்னையே என்னால் பார்த்துக்க முடியல. அப்போ நான் இருக்கிறேன்றதை வேற ஒருத்தவங்க வந்து சொல்லணுமா? நான் இருக்கிறேன்றது எனக்கு தெரியும்ல. அதுதான் அந்த நிலையில் சாட்சியும் மற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறேன்ற நிலையில் நம்ம ஸ்திரமான நிலையில் இருக்க முடியுதா இருக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த தீவிர வைராக்கியம். முதலில் வைராக்கியம் வந்து விட்டால் விவேகம் உண்டாக அதிக காலம் பிடிக்காது. அதுக்காக தான் சங்கரசாமி வைராக்கியத்தை முதன்மைப்படுத்தினாங்க. வைராக்கியம் வந்துருச்சுன்னா விவேகம் ரொம்ப அருகாமையில் இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஆனால் வைராக்கியம் இல்லாத விவேகத்தால் எந்த பயனும் இல்லை. ஞானம் பெற்றாச்சு, அதில் வைராக்கியம் இல்லைன்னா அந்த ஞானம் பெற்ற என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. அதனால தான் சுவாமி என்ன பண்ணுறாங்க, சங்கர சுவாமி வைராக்கியத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க. அது வைராக்கியம் இருந்துட்டா ஒருத்தனுக்கு விவேகம் சமதமாதி சக்கெல்லாம் பின்னாடி வந்துடும். ஒருவருக்கு வைராக்கியம் வந்துவிட்டால் விவேகம் மட்டும் இல்லை, சமம் தமம் உபரமம் முதலிய எல்லா பண்புகளும் வந்துவிடும். முடிவாக எல்லா நற்பண்புகளுக்கும் தேவையான மன அமைப்பை வைராக்கியம் வழங்குவதால் இந்த வைராக்கியம் அனைத்துக்கும் தாய் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம சுவாமி நம்மளுக்கு எழுதியிருக்காங்க, புக்கில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அபரோஷானுபூதின்ற ஒரு டாப்பிக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட வைராக்கியம் முடிச்சது. அடுத்தது மூஷித்து. நிறைய நேரம் எடுத்துக்கல. அப்புறம் அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முமுஷுத்துவம். முமுஷுத்துவம்ன்றதுன்னா ஒரு வேட்கை. இந்த பிறந்ததோட நோக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கும். இப்போ நிறைய பேரை கேட்டிங்கன்னா என் நோக்கம் வந்து அது பிறவியிலே அந்த ஆரம்பித்ததுலேருந்தே ஒருத்தவங்கிட்ட பேசுனீங்கன்னா என்னோடய நோக்கம்ன்றது என்னவாக இருக்கணும்னா விடுதலை தான். இந்த பிறவி வேணாம்ப்பா, இது வேணாம், சச்சரவும் சங்கடமும் துன்பமும் நிறைந்ததாகவே இருக்குது, எனக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கணும். அதை எப்படி கொடுக்க முடியும்? அது நானாக இருந்தால் தானே எனக்கு இன்பம் பண்ண முடியும். அதான் சாமி சொல்லுவாங்க, நீ என்னைக்கிடா பிச்சைக்கார, நீ ராஜாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜான்றவனுக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை? ராஜானா அந்த உலகியல் ஆள்றவன் ராஜா இல்லை, நான் ஆத்மா, நான் சத்திய வஸ்து, நான் வந்து எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறவன், நானே எல்லாமும் நினைக்கிறவனுக்கு ஆனந்தத்துக்கு என்ன குறை? அதுதான் அந்த மாதிரி ஒரு வேட்கையில் இருக்கிறவனா முமுஷுத்துவம். சம்சாரம் என்கிற கட்டுதலையிலிருந்து விடுதலை எப்போது எனக்கு கைகூடும் என்கிற திடமான புத்தி யாருக்கு உள்ளதோ அவரது புத்தி முமுஷுத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புத்தி எப்படிக்கும் ஸ்திரமான, எனக்கு இதுதான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை, மற்றது எதுவாக இருந்தாலும் நோக்கம் எனக்கு இதுவாக தான் இருக்க முடியும். நான் ஒரு சகிச்சுட்டு ஒரு வேலையை செய்கிறேன், ஒரு குடும்பத்தில் இருக்கேன், ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கிறேன், ஒரு வாக்குவாதம் வருது, அதை சகிச்சுக்கிறேன். எதுக்காக? என் நோக்கம் எதுக்காக? முமுஷுத்துவம் தான் என்னோடய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் ஓடுறேன்னா எனக்கு ஒரே வேட்கை தான், என்னது? முமுஷுத்துவம் தான். பகவான் நம்ம குரு இந்த சம்சார சங்கடங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிற எண்ணமே முமுஷு ஆகும். அந்த முமுஷுக்கு விடுதலை மேல் விருப்பம் உள்ளவனாக இருப்பான். மோட்சம், விடுதலை, திருப்பி சொல்லு, மரணமில்லா பெருவாழ்வு, திருப்பி எல்லாம் ரிலேட்டடாக தான், பிறவா நிலை அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் அவனோட முமுஷுத்தோட உண்மையான ஒரு வைராக்கியமாக இருக்க முடியும். நமக்கு ஏற்படும் மற்ற எல்லா விருப்பங்களும் எண்ணங்களும் ஆசைகளும் இரண்டாம் பட்சமாக அவ்வாறு தோன்றும் எண்ணங்கள் அனைத்தும், அப்படி ஏதாவது ஒரு இரண்டாம் பட்சமாக இருக்கிற எண்ணங்கள் தோன்றினாலும் கூட அவ்வனைத்தும் சம்சார நீக்கத்துக்காகவே இருக்க வேண்டும். அது நம்மளோட எண்ணங்கள் எது தோணினாலும் எந்த செயல் செஞ்சாலும் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணுன்ற ஒரு நோக்கம் நமக்கு போய் பிகைண்ட்வுட்டில் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி சாட்சிக்கு எந்நேரமும் சாட்சின்ற நிலையிலேருந்து நம்ம மாற போகிறதே கிடையாதுல்ல, அந்த மாதிரி நம்மளோட நோக்கத்திலேருந்து உறுதியாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்காங்க. அனைத்தும் சம்சார நீக்கத்துக்காகவே இருக்க வேண்டும். சம்சாரம் என்பது நான் இப்படியாக வேண்டும், நான் இதை அடைய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற தொல்லையிலிருந்து
இந்த தொல்லை பிடித்த பேராசை. சம்சாரம் என்பது நான் இப்படியாக வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்கிற தொல்லை பிடித்த பேராசை சம்சாரம் என்பது. ஆனால் முமுஷுத்துவமும் பார்க்க போனால் அதுவுமே ஒரு தீராத பேராசை தான். மனதில் வேறு எதையும் முக்கியமாக கருதாமல் ஒரு ஏகாக்கிர சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு பேராசை, அதுவுமே ஒரு பேராசை தான். ஆனால் எதை நோக்கி பயணம், எதை நோக்கி இருக்கு, என்ன நோக்கி இருக்கு இல்லைங்களா? நான் விடுபட வேண்டும் என்று நினைப்பதையே தலையாக நினைப்பாக கொண்டிருத்தல் முமுஷுத்துவம். அவ்வளோதான் டாபிக். நேற்று நைட்டு மட்டும்தான் சாமி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பண்ணியே இந்த அளவுக்கு பேசுகிறாரு. இன்னும் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே டாபிக் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமாக பேசியிருப்பாரு. வாழ்த்துக்கள் சார். எல்லாம் சுவாமியோட ஆசை. அதில் வந்து அந்த வைராகியத்தை பற்றி பேசினா, வைராகியங்கிறது வெறுப்பு இல்லை, அது ஒரு பண்பட்ட நிலைங்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அது கெட்ட செயலாக கூட இருக்கலாம், அதில் ஒரு வைராகியம் வேணுமா. வந்து மனைவி கூட சண்டை, புருஷன் கூட சண்டை, அவங்க கூட பேசவே கூடாது, வைராகியம் வேணும். அதுவும் வைராகியம், நல்லதில் வைராகியம், அது ஒரு பண்பட்ட மனநிலை எழுதுகிறார். அது ஒரு அருமையான சமாச்சாரம். வைராகியம் இருந்தால் விவேகம் தானே வந்துருக்கிறார். விவேகங்கிறது நல்லது கெட்டது பகுத்தறிகிற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து அந்த இது விவேகங்கிறது. வைராகியம் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நற்பண்புகளும் வந்துடுன்னு சொல்கிறாரு சுவாமி. அது அருமையான சமாச்சாரம். இது எப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து ஃபஸ்ட்டு காட்டுக்கு போகணும்னு சொன்னார். அவர் மட்டும்தான் போகணும்னு சொன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி போகும்போது சீதம்மா கூட வந்துடுறாங்க, கூட லக்ஷ்மணனும் கூட வந்துடுறாங்க. ஸோ எல்லா நல்ல சமாச்சாரமும் அந்த வைராகியங்கிற ராமனோடவே பூராமே வந்துடுது. புரிஞ்சுட்டிங்களா? அது மாதிரி நீங்கள் வைராகியம்னு வைங்க. வைராகியங்கிறது கெட்டதில் இல்லை, நல்லதில்லை. இது பிரித்து தெரிஞ்சு இது அதில் வைராகியம் வைக்கணும். அதாவது வந்து ஆசையற்ற நிலை, அதுதான் வைராகியம். விவேகம் வேணும். அந்த வைராகியம் இருந்தால் விவேகம் ஆட்டோமேட்டிக்காக தானே வந்துடும், எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. நிர்மல வைராகியம்னு சொன்னீங்க சாமி, அதுக்கு டெஃபினேஷன் தர. அது பூரணம், நிர்மலம். நிர்மலம்னா மலமற்ற தன்மை. அப்போது இப்போது ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு வந்து இந்த பிராரத்துவமோ ஆகாமியமோ இதெல்லாம் மலங்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? இது எதாவது பாதிக்குமா? அவன் நான் இருக்கக்குள்ள நடக்கிறதெல்லாம் எங்கே? உடல், மனம், புத்தி, இதில் தான் நடக்க போகுது விவகாரங்கள். இந்த உலக ஜகத்தில் தான் நடக்குது. நான் ஜெகத்தை எப்பயுமே சாட்சியாக நான் பார்க்குறவன் இல்லையா? எனக்கு அது இந்த மலங்கள்லாம் யாருக்கு? இதுக்கு ஒரு பேர் சாமி, ஒரு பேர் எப்படின்னா முக்தி, மோட்சம், விடுதலை, மரணமில்லா பெருவாழ்வு, பிறவா நிலை. இது அஞ்சுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி பேர் அது, அவ்வளோதான். ஓகே சார். ஒரு நிமிஷம் கேள்விங்களா? அப்படியே உட்காந்து பேசு. வைராக்கியங்கிறது தமிழ்ல உள்ள வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கியங்கிறது பற்றின்மை, அவ்வளோதான். பற்றின்மை தான் நம்ம இதில் எடுத்துக்கணும். ஏன்னா சமஸ்கிருதத்தில் உள்ள வேர்டுங்க இதில். அதனால நம்ம அந்த வைராக்கியம் தமிழ் அடிக்கடி சொல்கிறோம், வைராக்கியமாக இருந்துச்சப்பா. அதனால அதை வந்து யாரும் தப்பாக அதில் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஆமாம், பற்றின்மை தான் இது வைராக்கியத்துக்கு. ஸ்திரமான செயல் மேல ஸ்திரமான ஒரு விஷயத்துக்கு மேலே ஸ்திரமான ஒரு பிடிப்பு, பற்றின்மை தான் இது. டோட்டலாக வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். திருநாவுக்கரசர் அப்பர் நால்வரில் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு உழவார பணி செய்வார். அப்போ வந்து இறைவன் என்ன பண்ணார், அந்த செதுக்கி என்ன பண்ணார், அந்த ஓட்டெல்லாம் வெளில தள்ளி போடுவார். அப்போ வந்து பவுனிங் கலந்து விட்டுருவார் சரி இறைவன். அப்போ ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார். அவருக்கு பொண்ணு அதுவும் தெரியாது. அப்போ பற்றின்மையினால என்ன பண்ணுறாரு, விவேகம் தான். விவேகத்தில் தான் பற்றின்மை வரும். தான் பற்றின்மைங்க தான். இந்த வைராகிய தமிழ் வைராகத்தை எடுத்துக்கூடாது, இல்லை கலந்து வரும். அவருடைய கிளை தான், மரத்தோட கிளை. அதனால் இந்த பற்றின்மைங்கிறது இதுதான். அவர் ஓடும் பொண்ணு, அவருக்கு பவுனை பற்றி அதுக்கெல்லாம் இதே அபிப்பிராயம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை, சுந்தரர்னா எடுத்து வச்சுப்பார். இவர் வந்து அப்படியே ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார். அதேமாதிரி ஆறும நாவலரில் ஒரு கதை வரும்.
2 பேரும் கணவன் மனைவி வயசாகிட்டுது, வீட்டில் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இனிமேல் நமக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் பற்று இல்லாமல் நம்ம இது சேஷாந்திரமாக போயிடுவோங்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. போயிட்டு வரும்போது அங்கேருந்து கோயிலேருந்து வருவாங்க. முதல்ல வீட்டுக்காரர் போவார், மனைவி பின்னாடி வருவாங்க. அந்த மணலில் ஒரு வைரம் வந்து மின்னிட்டு கிடக்கும். இதை என்ன பண்ணுவார் அந்த கணவர் வந்து, ஐயோ மனைவி பார்த்துட்டு அது மனசு மாறிடுவாளோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படி காலால் அப்படி மூடிட்டு போவார். என்னங்க நீங்கள் மூடுறீங்க அப்படின்னு. இல்லை நீ இதை பார்த்துட்டா, அப்போ உங்களுக்கே இது தெரியல, உங்களுக்கே வைரங்கிறது மணல் நீங்கள் ஒன்றா நினைக்கல, நீங்கள் அப்போ உங்களுக்கே பற்று தானே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த மனைவி சொல்லுவாங்க. அதனால் அதுதான் நம்ம வைராக்கியம் இங்கே எடுத்துக்கணும். சரி, ராகம்னா ஆசை, விராகம்னா ஆசையற்ற நிலை. அந்த ஆசையற்ற எதில் ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இந்த விவேகத்தால் இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படி வச்சுக்கோங்க. இந்த விவேகத்தால் நம்ம நித்தியம் அனித்தியத்தை பிரிச்சிடுறோம் சார். நித்திய அனித்தியத்தை பிரிச்சிடுறோம். ஆனால் பிரிச்சுட்டாலும் அந்த திடமான வைராக்கியன்றது தான் சார். வைராக்கியம்ன்றது அப்போது நம்ம பிரித்து அறியறதுல பற்றின்மை வந்துடுது இல்லைங்களா? விவேகத்திலே பற்றின்மை வந்துடுது, பற்றின்மை வந்துடுது. அப்புறம் அதுக்கப்புறம் உறுதியாக நிற்கிறோம். பெரிய பெரிய ஆள் இருக்கீங்க, நான் யாருன்றத தெரியல, நான் ஸ்திரத்தன்மையில் இருக்கணும். அதுதான் சார் வைராக்கியம். வைராக்கியம்ன்றது விவேகத்தில் தான் பற்றின்மை வரும். வைராக்கியத்தில் பற்றின்மை தேவையில்லை. வைராக்கியன்றது அந்த விவேகம் தான் வர முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு ஒருத்தவங்க வைராக்கியம் இருக்கோ மற்றதெல்லாம் வந்துடும்ன்றாரு. சுவாமி சொல்கிறாங்க மற்றதெல்லாம் வந்துடும்ன்றாங்க. அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது? ஏன்னா வைராக்கியன்றது ஒரு விஷயத்தில் ஸ்திரத்தன்மை ஒருத்தவனுக்கு வேணும். இது எல்லாமே வந்தாலுமே கூட ஸ்திரத்தன்மை இல்லைன்னா எல்லாம் போச்சு இல்லை. அப்போ வைராக்கியம் ஒன்று இருந்துருச்சு, இதெல்லாம் அதுக்கப்புறம் கிராஜுவலாக வருதுன்னா அதுலேருந்து வழுவான் அவன் வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அதுதான். சரி, எல்லாருக்கும் வணக்கங்க. ஆமாம், என் பேர் இல்லை நிற்கிறேன் இல்லை வேண்டாங்க. என் பேர் நிர்மல் கணேஷுங்க. எல்லாம் நல்லா சார் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. எனக்கு இதில் பெரிய அளவுக்கு கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு சார் அளவுக்கெல்லாம் கூட நான் இல்லை. இருந்தாலும் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இப்போது இந்த தலைப்பில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் படித்த ஆரம்பத்தில் சார் கிளாஸ் எடுத்தாங்க ஐயா சங்கரானந்தா சுவாமிகள். தத்துவ போதம் அப்படிங்கிற நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்புகள் இது. அந்த தத்துவ போதம் வந்துங்க ஒரு ஆரம்ப நிலை ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அது ஒரு டிக்ஷனரி. அது ஏன் அது டிக்ஷனரின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிபாஷைகள் இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே விவேகம்னு என்ன, வைராக்கியம்னு என்ன, சமாதி சர்க்க சம்பந்தம், முமுட்சுவம், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு எடுத்த உடனே ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு புரியாது. அந்த வார்த்தைகள் வந்து இதான் இப்போ புரியாத ஒரு சில இதனால தான் வந்து கேள்விகள் வருது. கேள்விகள் தப்பு இல்லை, தவறும் சரி அப்படிங்கிற ஒரு 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 சம்பாஷணைகள் நடக்குது. இதெல்லாம் வந்து அந்த தெளிவுக்காக தான் தத்துவபோதம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் இல்லை எவ்வளோ டைம் கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு கற்றுட்டோம்னா இந்த தலைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். இதுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அந்த நம்ம ஆன்மீக நூல்கள் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பகவத்கீதை இருக்குது, பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், இதனுடைய சாரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசிக்கு வந்து கர்மா தியரி வரைக்கும் இருக்குது இதில். நீங்கள் என்ன வந்து இந்த பிறப்பு ரகசியம் என்ன எல்லாமே அதில் வந்து இறப்பு என்ன நம்ம இப்போ இதை என்ன ஒரு இது எல்லாமே நம்ம டோட்டலாக வந்துடுது. ஆனால் இது மட்டுமே இதனோட அடுத்த ஸ்டெப்பு போகும்போது அதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ வந்துங்க இந்த விவேகம் முன்னாடி பேசியிருப்பாங்க இல்லைங்களா, விவேகங்கிற தலைப்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், தெரியாத ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க. விவேகம் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற விவேகம் என்னென்னா பகுத்தறிவு. ஆமாம், பகுத்தறிவு என்னென்னா எல்லாத்தையும் பகுத்து பார்க்குறது. இப்போ நம்ம பேசுகிறத கூட பகுத்து பார்க்குறோம், சரியா தவறா அப்படின்னு. இப்போ நம்ம அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறத இருக்குது இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் பகுத்தறிவாக பேசப்படுற ஒரு பாப்புலர் வேர்டு. நீங்கள்
அல்ல, எல்லாமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பகுத்து ஆராய்ஞ்சிங்கன்னா அதில் வந்து ஒரு சைடு ஒரு 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 குரூப்பு இன்னொரு சைடு சேர்ந்து அதை தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறது பகுத்தறிவு. அப்போ இங்கே எதை நம்ம பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம வந்து நித்திய அனித்திய விவேகம்ங்க தான் பகுத்தறிவு. இப்போ வாழ்க்கையில் எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இங்கே வந்து விவேகங்கிற தலைப்பில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். அப்போது இப்போ நம்ம இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் நம்ம செய்கிற செயல்கள், அனுபவிக்கின்ற அனுபவங்கள், உணர்வுகள், இவைகளை எல்லாத்தையும் நம்ம அந்தந்த நேரங்களில் நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். அந்தந்த நேரங்களில் அது நித்தியமாகவும் தெரியுது. அது முடிஞ்ச பின்னாடி இவ்வளோதான் அனித்தியமாயிடுது. அப்போது உலக வாழ்க்கையில் இருக்கிற நம்மளுடைய அனைத்து இன்பங்களும் இது நிரந்தரம் இல்லை, இது வந்து நித்தியம் இல்லை, அனித்தியம் அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு செயல் வந்து அந்த வந்து அப்போது ஒரு விவேகத்தில் வருது. அப்போ இது இல்லைன்னா எது ஒன்று நிரந்தரமாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அறிவும் நம்மக்கிட்ட வருது. ஏன்னா ரெண்டு இருக்கணும், ஒன்று இதெல்லாம் அது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சார் சொன்னார், அழகாக சொன்னாங்க. நம்ம இதில் வந்து இறப்புக்கு போனோம், எல்லாருக்கும் வர இயற்கையான உணர்வு என்னென்னா, இனிமேல் நான் வந்து ஒழுங்காக இருக்கணும். அவன் வந்து ஒரு 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 மதுவிலேயே இறந்தான், அல்லது ஒரு ஸ்மோக், இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியங்கள் உலகத்தில் செஞ்சு இனி நான் செய்யக்கூடாமா, அது வந்து அந்த அந்த மயானத்தை தாண்டி வர வரைக்கும் இருக்கும். அல்லது அவன் ஒரு ஊரம் கடனை வாங்கி ஏமாற்றிருப்பான், அல்லது சொத்தாக சேர்த்து தன்னையே அனுபவிச்சுட்டு அடுத்தவனுக்கு உபயோகம் இல்லாமல் போயிருப்பான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு வருவான். இது வந்து மயான வைராக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நித்தியம் இல்லை நித்தியம் இல்லைன்னு நேத்தின்னு சொன்னாங்க இல்லைங்களா, நேத்தின்னு நம்ம தள்ளி விடுறோம் இல்லைங்களா. அப்போ தள்ள முடியாத ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் அதை பகுத்தாராய தான் இந்த விவேகங்கிற தலைப்பில் வருதுங்க. இங்கே வந்து தத்துவபோதத்தில் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நித்தியங்கிறத பற்றி தான் நம்ம தினம் ஒவ்வொரு நொடியும் நித்தியம் எதுன்னு நான் அப்படின்னு சொல்லிடலாம். நான் சொன்னால் உங்களுக்கு புரியணும். நம்மளுக்கு எப்படி புரியும்? நான் என்ன நினச்சிட்ருக்கேன் இது வரைக்கும், நம்ம இந்த உடலையும் இந்த மனத்தையும் உணர்வுகளையும் புலன்களையும் இந்த இந்திரியங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து நானும் நினச்சிட்ருக்குறோம். அப்போ நான் அப்படின்னு வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சராசரியாக ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த உடல் மன இன்பத்தில் தான் அந்த புலன்கள் விஷயத்தில் தான் போக முடியும், அந்த நித்தியமான வஸ்து மேலே போகாது. அப்போது அதைத்தான் இதை பற்றி நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் நித்தியமான ஒரு வஸ்துவனுடைய ஒரு தன்மை. இப்போ விவேகம் அப்படிங்கிறது நித்திய அனித்திய வஸ்துவனுடைய விவேகம் வேணும், அதுதான் விவேகம். அந்த விவேகத்தை பற்றி தான் இந்த சாஸ்திரம் சொல்லுது. இந்த தலைப்புக்கு வந்திருக்கார் சார், ரொம்ப நல்லா விளக்குனாங்க. வைராக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விராகம் அப்படின்னு அது சார் சொன்னாங்க, சம்ஸ்கிருத வார்த்தை கரெக்டு. வைராக்கியங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, விராகம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட். ராக துவேஷம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ராகம் விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. அப்போது விராகம் அப்படிங்கிறது, ராகம் அப்படிங்கிறது விருப்புனா அதுக்கு ஆப்போசிட் விராகம் அப்படிங்கிறது வெறுப்பு அல்லது அது மேலே பற்றின்மை. வெறுப்புக்கும் பற்றின்மைக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எனக்கு அவர் பார்த்தாலே பிடிக்கலைங்க, அந்த மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுது, அது வெறுப்பு. அவர் வருவார், அவர் போகிறாரு, எனக்கு அவர் வர்றதிலோ எனக்கு எந்த தொந்தரவு இல்லை. ஆனால் நமக்கு அதில் கூட அவரோட ஒரு தொடர்பு இல்லைங்க, பற்றிற்ற நிலையில் இருக்குது அது. அப்போது இது எப்படி சொல்லுது வாஸ்து இந்த நம்ம தத்துவபோதத்தில் இது எப்படி அதை பற்றி விளக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் கிடைக்கக்கூடிய இன்பங்களின் மீது பற்றின்மை. இந்த உலகத்தில் கிடைக்கிற பற்றை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம தான் காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் இன்பத்துக்காக தான் அலைகிறோம். இந்த உடல் எடுத்தவுடைய நோக்கம் வந்து என்னமோ மோட்சங்கிறது இருக்கலாம், ஆனால் என்ன இன்பத்தை நோக்கியே தான் ஓடிட்டுருக்குது. தடையில்லாத நிரந்தரமான இன்பமாக நமக்கு வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிட்டுருக்கான். அந்த என்னோடய இன்பத்தில் தடை வரக்கூடாது, அது ஷார்ட் டைமில் போயிடக்கூடாது, நீடித்து நிற்கணும், நிரந்தரமாக நிற்கணும். இதுதான் வந்து மனிதனுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான். நீங்கள் மனிதன் மட்டும் இல்லை, நிரந்தரமான தடையில்லாத இன்பம் வேணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு நாயில் ஆரம்பித்து நம்ம எல்லா உயிரினங்கள்லேருந்து 2 கால் 4 கால் எல்லாத்துக்கும் அதுதான். ஆனால்
அந்த இன்பம் இல்லாமல் சாஸ்திரம் ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்கிற அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வீடு பேருங்கிற ஒரு நிரந்தரமான பேரானந்தம், அது இன்பம், அது ஆனந்தம். அப்போது அந்த ஆனந்தத்தை நோக்கி போகிறதுக்கான பயன் எப்படி இருக்கணும், அந்த பயணத்துக்கு அடித்தளம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பற்றின்மை வேணும். பற்றின்மைனா இப்போ நீங்கள் வந்து இது 5 கோஷங்களால் ஆனது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞான கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள் சொல்கிறோம். 5 கோஷங்கள் மேலே வச்சுருக்கிற பற்று ஒன்று. இந்த உடல் மேலே அந்த மொத்தமாக இந்த உடல், உணர்வு, எல்லாம் உணவு எல்லாத்துலேயும் எனக்கு உணவில் எடுத்துங்க பட்டிருக்கும். எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, அதெல்லாம் சராசரியான ஒரு மனிதோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்துக்கு வேண்டிய பற்றுதல். அது வேண்டான்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அதே பற்றோடு இல்லாமல் இந்த பற்று எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து இந்த அனித்தியமான விஷயங்கள்லிருந்து விடுதலை பெற்று ஒரு நித்தியமான வஸ்துவை நோக்கி ஒரு பற்றுதல் வேணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை சொல்லுங்களேன் சார். அப்போது அந்த பற்றற்றான பற்றுறதுக்கு கூட ஒரு பற்று, அது மாதிரி அந்த உயரிய நோக்கத்துக்குள்ள பற்றத்தான் இங்கே சாரி கரெக்டாக தான் சொன்னாங்க. காந்திநாதனுக்கு நான் என்னுடைய நல்ல நண்பர் ஒரு சின்ன கரெக்ஷன். வைராக்கியம் அப்படிங்கிறது பற்றற்ற தன்மை. எதில் பற்றற்ற தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இகலோகத்திலையும் அங்கே சொர்க்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது கூட அது கூட வேண்டாம், அதே இல்லாத ஒரு பற்று இருக்கணுங்கிறது தான் அந்த பற்றற்ற தன்மை. அதுதான் இங்கே வைராக்கியன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டிபேட் வந்ததுனால எனக்கு என்னுடைய இதுக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் வந்து இந்த வாசகத்திலேயே இன்னொரு இது சொல்லியிருப்பாங்க சார், தூய அறிவினால் பெறப்பெற்ற வைராக்கியம் சொல்லியிருக்காங்க. அந்த தூய அறிவு பற்றின்மை நிலை, அது விவேகத்தால் கிடைக்கப்படும். அந்த தூய அறிவின்மை அந்த விவேகம். நீங்கள் விவேகம் வந்து அதுதான் படிப்படி, இது படி தான், ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து இது நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் சொன்னது. இந்த ஒன்று கிடைச்சானா எல்லாமே பின்னாடி வந்துடும், அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே விவேகத்தை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியணும், தெளிவாக தெரியணும். விவேகம் அந்த பகுத்தறிவுங்கிறது என்ன, எது நித்தியம் எதையும் அனித்தியம் தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த அனித்தியத்து மேலே பற்றின்மை போகும். அனித்தியத்து மேலே பற்றின்மை போகணும்னா அனித்தியம் எதுன்னு தெரியணும் இல்லையா? நான் இன்னைக்கு காலையில் கண்டதே கோலம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அதுதான் எனக்கு இன்பம் இருக்கிறவனுக்கு பரத்தை பற்றி சொன்னால் என்ன புரியும்? அப்போ முதல்ல அதில் ஒரு தெளிவு, அந்த தெளிவுக்கு வந்து வைராக்கியம் எப்படி கொடுக்குது? வைராக்கியங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பற்றற்ற தன்மை. பற்றற்ற தன்மைனா இன்றைக்கி இருக்கிற லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற பற்ற விட சொல்லவே கிடையாது. அது அளவு முறையோட தர்ம அர்த்த காம மோட்சம், தர்மத்தோட பொருளை ஈட்ட சொல்லுது, இன்பத்தை அனுபவிக்க சொல்லுது. அப்போ தான் அந்த மோட்சத்துக்கு நம்ம செய்ய முடியும். பற்று இல்லைன்னா நம்ம இங்கே வந்திருக்கவே மாட்டோம், இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டோம், இதை கேட்க மாட்டோம். அது பற்றுங்கிறது அது வேறு, அது வந்து விருப்பம். இந்த பற்று, இந்த வைராக்கியத்துக்குள்ள பற்றை நம்ம எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா விராகம் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். விராகம், ராகம். ராகம்ங்கிறது என்ன பற்று, விராகம்ங்கிறது ஆப்போசிட் பற்றற்ற தன்மை. எதில் பற்றற்ற தன்மை? இகலோகத்தில் கேட்கக்கூடிய இன்பத்திலும் பரலோகத்தில் இருக்கிற சொர்க்கம் போன்ற இந்த 7 உலகத்தில் கேட்கக்கூடிய அந்த 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 அனுபவங்களும் எனக்கு வேண்டாம். நான் நீங்கிற அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்துக்குடைய இறைவா அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குதுங்கிறது தான் என்னுடைய சிறிய எனக்கு தோணுது. இல்லை நீங்கள் எல்லாரும் இருக்காங்க, எனக்கே நான் எல்லாரும் இருக்காங்க, இது செய்யணும். இல்லை நீங்கள் அது இப்போ செய்யுங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். நன்றி. ஏன்னா எல்லாரும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க, ப்ரிப்பேர்டாக வர்றவங்க.